நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா, கடவுளுக்கு சேவை செய்யறதுல நான் எந்த குறையும் வச்சதில்ல. ஆனா என்னமோ இந்த குழந்தைய பார்த்ததும் எனக்கு பிடிக்கல. நான் அப்படி நினைச்சது மிகப்பெரிய தப்புதான் எனக்கு புரிஞ்சிடுச்சு. சிறைக்கு முன்னாடி உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுதேன். இப்ப நான் குழந்தைகிட்டையும் மன்னிப்பு கேட்கிறேன். ஐயோ வேணாங்கய்யா. அட, இதுலெல்லாம் எந்த தப்பும் இல்லை. இது ஒரு பிரச்சனையே இல்லை. இனிமே இந்த கோயிலுக்கு வர ஜனங்க கிட்டெல்லாம் நான் இந்த கதையை சொல்லுவேன். மனுஷங்க மனசுல இருக்கிற வேறுபாடு போறதுக்கு நீங்க ஒரு காரணமாயிட்டீங்களே. இனிமே நீங்க 2 பேரும் எப்ப வேணும்னாலும் இந்த கோயிலுக்கு வரலாம், இந்த சிவனை வணங்கலாம். சிவபெருமானே, கடைசியில என்ன பார்க்க வச்சிட்டீங்களே, எனக்கு கும்பிட வாய்ப்பு கொடுத்தீங்களே. என் பொண்ணோட மிகப்பெரிய ஆசை நிறைவேறி இருக்கு. பக்தியோட கும்பிடுறீங்கல்ல, அத கடவுள் கேட்பாரு. அதற்கான பலனை கடவுள் நிச்சயம் தருவாரு. இங்க வர்றதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? கடைசியில ஒரு தோணிக்காரர் எங்களுக்கு உதவி பண்ணதுனாலதான் நாங்க இங்க வந்தோம். முதல்ல வந்த தோணிக்காரர் எங்களை ஏத்துக்கல. தோணிக்காரர் ஒருத்தர் தானே இருக்காரு, அப்புறம் இவங்களை கூட்டிட்டு வந்தது யாரு? அவர் எங்களை கொண்டு வந்து விட்டுட்டு ஆத்தங்கரையிலேயே இருக்கிறேன்னு சொல்லிருக்காரு. அவரை ரொம்ப நேரம் காக்க வைக்க கூடாது. நாங்க போயிட்டு வரோங்க ஐயா. போயிட்டு வாமா. சிவபெருமானே, நான் திரும்பவும் வருவேன். என்ன? ரொம்ப சந்தோஷம். குட்டிமா, போலாம் வா. அந்த தோணிக்காரர் போயிருப்பாராமா? போயிருக்க மாட்டாரு. நமக்காக எவ்வளவு பெரிய விஷயம் அவர் பண்ணிருக்காரு. என் குட்டியம்மா மனச சந்தோஷப்படுத்திட்டாருல்ல, என்னையும் சந்தோஷப்படுத்திட்டாரு. இவ்வளோ நாள் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துட்டாரு. வழிபட்டாச்சா? நான் தான் கோவில திறந்தேன். அது எப்படிமா? கோவில திறக்கிறது பூசாரி தானே? பூசாரி திறந்தப்போ கதவு திறக்கல, என்கிட்ட திறக்க சொன்னதை நான் திறந்தேன். இது நல்லா இருக்கே. அது மட்டும் இல்ல, கோயில்ல சில அதிசயங்களும் நடந்துச்சு. குட்டியம்மா கொண்டு போன மாலைய அந்த பூசாரி கோவமா தட்டி விட்டுட்டாரு. ஆனா கோவில திறந்ததும் கடவுளோட கழுத்துல அந்த மாலை இருந்துச்சு. என் பொண்ணோட வேண்டுதலை கடவுள் நிறைவேற்றிட்டாரு. ஊர் மக்கள்லாம் சொல்ற அதிசய கதைகள்ல இனிமே நீங்க 2 பேரும் இருப்பீங்க, அப்படிதானே? நீங்க இத சாப்பிடணும். நான் முன்னாடியே சாப்பிட்டேனேம்மா. எங்க? பிரசாதம் இல்ல, எனக்கு முன்னாடியே கிடைச்சிரும். சரி, நீங்க 2 பேரும் பார்த்து இறங்குங்க. அக்கறைக்கு போறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. குட்டியம்மாங்க என்னெல்லாம் பார்த்துன்னு சொல்றியா? கடவுளோட சிலை பிரகாசமா இருந்தது. கடவுள் கண்ணை திறந்து என்ன பாக்குற மாதிரி இருந்துச்சு. இப்படி பார்த்தாரா? இப்படிதான். பார்த்து இறங்குங்க. வேற யாரும் இந்த மாதிரி எங்களுக்கு உதவ மாட்டாங்க. உங்களுக்கு நான் எதுவும் தர முடியல. பக்தி இருக்கே தாயி, அது போதும். அதை என்னைக்கு மறக்காம இருந்தாலே போதும்.
குட்டி அம்மாவுக்கு நான் ஒரு பரிசு தரட்டுமா? உனக்கு பிடிச்சிருக்காமா? ஐயோ கடவுள், ரொம்ப பிடிச்சிருக்கோ? பிடிச்சிருக்காவா? எனக்கு இன்னைக்கு எவ்வளவு நல்ல நாள் தெரியுமா? தோணிக்காரன் போனதும் நீங்க வந்தீங்க, அங்க போனதும் கோவில் திறந்தாங்க, நான் என்னோட சிவனையும் பார்த்தேன். இப்ப எனக்கு என் கடவுளோட சிலையும் கிடைச்சிருக்கு. இனிமே இவ தரையில நிக்கவே மாட்டா. என் பொண்ண ஒரு நாளாவது இப்படி பார்க்க முடிஞ்சதே. இனிமே குட்டி அம்மாவை என்னைக்குமே சந்தோஷமா பார்க்கலாம். நான் இத வீட்டுக்கு கொண்டு போய் வைப்பேன், எப்பவும் உட்காந்து வேண்டிப்பேன். இனிமே என் கடவுள் இருக்காரு என் கூட. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. வாமா போலாம். ஐயோ அம்மா, தோணிக்காரங்க. இவ்ளோ சீக்கிரம் போக முடியுமா? சிவபெருமானே, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் த்ர்யம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத் யோ ருத்ரோ அக்னவ்யோஸ்தோ தமுஷ்டு யஸ்விஷு சுதன்வாயோ விஸ்வஸ்ய க்ஷயதி பேஷஜஸ். என் குட்டிமாவோட மனசு நிறைஞ்சிருக்கு, என் மனசும். எனக்கும் சந்தோஷம்தான். அவங்களுக்கு இனிமே நல்லதே நடக்கும். ஐயோ, என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. என்ன விட்டுருங்க. ஐயோ, யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. நில்லுன்னு சொல்றல. நில்லு. ஏய், என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலாம் நினைச்சியா? அம்மா பகவதி, என்ன காப்பாத்துங்க. என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. அம்மா, அம்மா பகவதி, என்ன காப்பாத்துங்கம்மா. அம்மா பகவதி, என்ன காப்பாத்துங்க. என்ன விடு, விடு. தாம நில்லுடி. நிறுத்துங்க. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவ கைய விடுங்க. யாரும் இல்லாதவங்களை கஷ்டப்படுத்துறது மிகப்பெரிய தப்பு. பாத்தியா பத்ரா, உன் சக்தி என்னன்னு தெரியல. காட்டு அவளுக்கு, நீ யாருன்னு காட்டு. அவ இல்ல, இவதான் உன்னோட இலக்குன்னு அவளுக்கு புரியவை. பத்ரா. ஓ, இவளுக்கு இப்படி ஒரு காவலாளியா? பத்ரா, அப்படின்னா எல்லாரையும் கொல்லுடா. விடாத, அடி, அடிச்சு கொல்லு அவளை. நெஞ்சிலேயே பீத்திடா. என்னடா இப்படி அடி வாங்குற? நீ அடிடா டேய். பத்ரா, குத்து அவனை. கொல்லுடா. கொடுங்க, கொடுங்கடா. எல்லாரையும் தோக்கடிச்சிட்டல்ல, அப்படின்னா என்னையும் தோக்கடிடா பார்க்கலாம். நான் எங்க இருக்கேன்? இப்ப என்ன நடந்துச்சு? இவ்ளோ காலையில நான் எங்க வந்தேன்? நீங்க யாரு? வெளியே எங்கேயாவது போறீங்களா? இருட்டுல நடந்து போகும்போது கவனமா போகணும். என்ன, நான் இப்ப எங்க இருக்கேன்? யார் இவங்கெல்லாம்?
என்னமோ நான் மறந்து போய் சித்திரபானுவை தண்டிக்கிறதுக்கான நேரத்தை தேவியே கண்டுபிடிச்சிட்டீங்களே. அவரால இந்த பிரச்சனையில இருந்து சீக்கிரமால வெளியே வர முடியாது. கடவுளோட சக்தியாச்சே சித்ரபானு இனிமேதான் அனுபவிக்க போறாரு. என்னாச்சுங்க? இல்ல ஒண்ணும் இல்ல இல்ல நான் எவ்வளவு பெரிய மடையன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். புரியலங்க. அழகுல தேவதை. உன் மேனி அழக பத்தி சொல்லவே வேண்டாம். இந்த மாதிரி ஒரு அழகிய நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அட போங்க நீங்க. என் பக்கத்திலேயே இருந்தும் கூட உன்னை புரிஞ்சுக்க இவ்வளவு நாள் ஆயிடுச்சு பாத்தியா? இன்னும் எத்தனை ஜென்மங்கள் உன் கூட வாழ்ந்தாலும் எனக்கு பத்தவே பத்தாது. நான் போறேன். ஏய், பெரிய பெரிய இலக்குகளுக்கு பின்னாடி போனதால உன்னை நான் சரியாவே கவனிக்கல. என்ன மன்னிச்சிடு சுகன்யா. மிச்சம் இருக்கிற ராத்திரியும் பகலும் நாம சந்தோஷமா வாழலாம். ஐயோ விடுங்க, யாராவது பார்க்க போறாங்க. ஏய், பார்த்தா என்ன, நீ என்னோட மனைவி தானே. விட மாட்டேன், நான் உன்னை விடவே மாட்டேன். இங்க நாம ரெண்டு பேரும் மட்டும் தானே இருக்கோம். இது என்னோட எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா? என்னாச்சு உனக்கு சொல்லு. என்னங்க? சுகன்யா, நீயா? அப்ப இது யாரு? என்ன ஏமாத்த நினைக்காதீங்க. இந்த பொண்ணு கிட்ட போய் இப்படி நடந்துக்கிறீங்க. நான் இதை நினைச்சு கூட பார்க்கல. ஐயோ, இவகிட்டயா? எனக்கா? நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீதானு நினைச்சுக்கிட்டு தான்டா. வாயை மூடுங்க. நிழல் மாதிரி கூடவே இருந்துகிட்டு இதான் நீ பண்ற வேலையா? ஐயோ மகாராணி, நான் எதுவும் பண்ணல. என் கண்ணு முன்னாடி நிக்காதப்போ. அசிங்கமா இருக்கு. உன்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் நான் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டேன். இல்ல இல்ல, சரி பரவாயில்ல விடு. நான் திரும்ப ஆரம்பிக்கிறேன். அழகோட மொத்த உருவம் தான் என் சுகன்யா. மிச்சம் இருக்கிற ராத்திரியோ பகலும் நாம சந்தோஷமா இருக்கலாம். என் புருஷன் தேசமங்கலத்து ராஜாவோட அண்ணன். இதை எதையுமே நான் பார்க்க மாட்டேன். இனிமே என் முன்னாடி இப்படி நடந்ததே. சுகன்யா, என் பக்கத்துல வா. இங்க இருந்து வேற பொண்ணுங்களோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு கனவுல கூட நினைக்காதீங்க. அப்படி ஏதாவது நடந்தா இந்த சுகன்யா யாருன்னு அப்ப தெரிஞ்சுப்பீங்க. அவதானே இது? அவதான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்ல. ஆனா இப்ப பேசுனது யாரு? இவ தோழியா இல்ல அவ தோழியா? ச்சே, இனிமே எங்க இருந்தா சரி வராது. சீக்கிரமா கோவிலுக்கு போகலாம். அம்மா மகமாயி. தள்ளுங்கடா, தள்ளி நில்லுங்க. எல்லாரும் சாமி கும்பிடுறதுக்காக நிக்கிறீங்களா? ஆனா நீங்க எல்லாம் ஆசையோட பாத்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனா அந்த கடவுள் எனக்கு மட்டும்தான் அருள் புரிவாரு. பந்தயத்துக்கு வரியா? பந்தயத்துக்கு பந்தயத்துக்கு. சந்தேகம் ஏதாவது இருந்தா இதோ நிக்கிறாரே பூசாரி, அவர்கிட்ட கேளுங்க. என்னங்க ஐயா? நீங்க சொல்லுங்க. உங்களோட இந்த மேனியும் யாரையும் மயக்கிற பார்வையும் எல்லாம் எனக்கு மட்டும்தானே சொந்தம். ஐயா, நான் பூசாரி. என் மனசு மயக்கிற மங்கை தானே. ஐயா, நீங்க சொல்றது. எங்க உன்னோட சலங்கைகள்? எனக்கு கொஞ்சம் காட்டு. அப்புறம் எனக்காக ஒரு நாட்டியமாடு. உன்னை கட்டி பிடிச்சிக்கணும்னு எனக்கு ஆசை. அசிங்கமா பேசாதீங்க ஐயா. ஆஹா, பிராணநாதா அப்படின்னு நீ கூப்பிடுறது எவ்வளவு அழகா இருக்கு. ஆஹா, இன்னும் 10 ஜென்மம் உன் காலடியில் அடிமையா வாழ நான் தயாரா இருக்கேன். கோவில் வாசல்ல நீங்க இப்படி எல்லாம் பேசுறது என்னால பொறுத்துக்க முடியாது. பாத்தியா, கழுகு மாதிரி பாக்குறானுங்க.
ஏதாவது பண்ணிடுவானுங்க. நீ சாமி கும்பிட்டுட்டு சீக்கிரமா வா. வெளியில எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன். தாமதிக்க கூடாது. என்ன ரொம்ப காக்க வச்சிடாத என்ன. இவருக்கு என்னாச்சு? சம்பந்தமே இல்லாம இவரு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமா, அவர் என்னை பத்தி ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு அப்படி பேசுறாரு. அவருக்கு புத்தி பேதலிச்சு போயிருக்கும். இல்ல, அப்படியெல்லாம் இருக்காது. நேத்துக்கு நாட்டியக்காரியோட அந்தப்புறத்துல இருந்திருப்பாரு. விடியற வரைக்கும் சேவையும் கிடைச்சிருக்கும். அதான் இப்படி மனசு மாறி இருக்காரு. அம்மா மகமாயி, மன்னிச்சிருங்க. உங்களோட வாசல்ல இப்படி எல்லாம் நடக்குதேம்மா. என்ன சோதனை. வேலையே பயிர மேயுதுன்னு சொல்றது இதுதான். கஷ்டம். இங்க இருக்கிற பெரியவர் எங்க? கூப்பிட வர. கூப்பிடு 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 கூப்பிடு. போ 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 போ. வர சொல்லு வர சொல்லு. குருவே, யாரோ ஒருத்தர் உங்களை தேடி வந்திருக்காரு. வாங்க. வணக்கம். பெரியவரை வர சொன்னா பெரியவர் வரணும். அப்பதான் என்னால பேச முடியும். நீங்க யார தேடிக்கிட்டு இருக்கீங்க? பெரியவர் வந்துட்டாரு. உங்களுக்கு என்னாச்சு? உடம்புக்கு எதுவும் முடியலையா? என்ன முடியாம? அட, இது யார் இந்த புது பொண்ணு? நீங்க உட்காருங்க பெரியவரே. ஏய், தூரம் நில்லு. பெரியவர் நீங்க உட்காருங்க. அப்பா, இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அட, உட்காருங்க. வேற என்ன விசேஷம்? நல்லா இருக்கீங்களா? அட, பதில் சொல்லுங்க. அப்புறம் எப்படி நான் விஷயங்களை புரிஞ்சுக்கிறது? ஆமா, நான் எதுக்காக இப்ப இங்க வந்தேன்? ஏதாவது விஷயம் இருக்கணுமே. குருகுலத்துக்கு வரி இல்லாம கொஞ்சம் இடத்த தானமா கொடுக்க ராஜா முடிவு பண்ணி இருக்காரு. உங்களுக்கு சந்தோஷம் தானே? இல்ல, அது உள்ள போ. ஆமா, பெரியவர் ஏன் பேசாம இருக்கீங்க? உங்களுக்கு நிஜமாவே ஏதாவது பிரச்சனையா? ஆமா, காலையில இருந்து என்னன்னு தெரியல. யார பார்த்தாலும் அவங்க மேல ஒரு அன்பு வருது. உங்களுக்கு இலவசமா இடம் கொடுக்கலான்னு ராஜாவை முடிவெடுக்க வச்சது நான் தான். காரணம், பெரியவருடைய ஞானத்தை நான் பெருசா நினைக்கிறேன். ஆளு திறமசாலி. அது உங்க பாக்கியம். ஆமா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்ல. இனிமே இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. நான் இப்போ கிளம்புறேன். அதான் வந்து விஷயத்த சொல்லிட்டேனே. என்னமோ ஒரு மாய நடந்துருக்கு. மறந்துட்டேன். அப்புறம் இடம் கொடுக்கறோம்னு சொன்னேன்ல, அது எங்க வேணும்? அது மங்காட்டு இடத்தோட சேர்ந்த இடமா இருக்கட்டும். இல்லன்னா வேண்டாம். மலர்கொடி இடத்தோட கிழக்கு திசையை கொடுத்துடலாம். எந்த இடம் வேணும்? மலர்கொடி இடம் போதும். அங்கதான் குருகுலம் வைக்கிறதுக்கு சௌகரியம் அதிகமா இருக்கும். சரி, அப்ப நான் கிளம்புறேன். இங்க வா, இங்க வா. நீ ரொம்ப அழகா இருக்க. நாட்டியம் தெரியுமா? இல்ல. அப்ப பாடுவதானே? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. 2 வரி பாட. சரி, கூச்சமா இருக்கா? தங்கச்சி, கொஞ்சம் பாட சொல்லுங்களேன். இல்ல. ஏய், மரம். அடுத்த தடவை நான் வரும்போது பாடவும் செய்யணும், ஆடவும் செய்யணும். ஹேய், உன் மூக்குத்தி ரொம்ப அழகா இருக்கு.
அடுத்த தடவை நான் வரும்போது கழுத்துல போட ஒரு வைர மாலைய கொண்டு வர. அது அழகுக்கு அழகு சேர்க்கும். ஏக்கத்தோட பாக்குறத பாரு, உனக்கு தரமாட்டேன். அப்ப சரி பெரியவரே, அரண்மனையில கொஞ்சம் வேலை இருக்கு. அயல் நாட்டு ராஜாக்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. நான் தானே ஆட்சியை எப்படி பண்றதுன்னு சொல்லி தர முடியும். நான் போயிட்டு வரட்டுமா? மூக்குத்தி ரொம்ப அழகா இருக்கு. மூக்குத்தியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னப்பா இதெல்லாம்? சித்ரபானு ஐயாக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? தெரியலையே, இவரை இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதல்ல நான் அவரு வேணும்னே நடிக்கிறாருன்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்லை, இது நிஜம்தான். இவருக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கிட்டையாவது கேட்டு பார்ப்போம், ஏன் இப்படி எல்லாம் இவர் பேசுறாருன்னு. செய்யறது எல்லாமே தப்பு தானே. ஒருவேளை புத்தி சுவாதீனம் இல்லாம போயிருக்கும். தேவியோட காவல்காரன்னு கோயில்ல போய் நின்னு தேவிய அசிங்கப்படுத்துற மாதிரி தானே இவர் நடந்துக்கிறது இருக்கு. தண்டனை தான் இது, சந்தேகமே இல்ல. இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்ததுன்னா மக்கள் எல்லாம் அவரை கேலி பண்ணுவாங்களே. எது எப்படியோ உங்க சிஷ்ய மூக்குத்தி தொலையாம பாத்துக்கோங்க. ஐயா வரும்போது திரும்ப காட்டணும்ல. எதுக்கு நம்ம அண்ணாவை பத்தி இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்படுறோம்? எல்லாரும் சொல்றது அவர் அசிங்கப்படுத்துற மாதிரியான கதைகளை மட்டும்தான். ஆளுங்க ஒருவேளை சும்மா சொல்றதா கூட இருக்கலாம்ல. கோவில் வாசல்ல அவர் என்னெல்லாம் பண்ணாருன்னு அங்க இருந்தவங்க நிறைய சொன்னாங்க. பூசாரி கிட்ட நாட்டியம் ஆடணும்னு சொன்னது, நாட்டியக்காரிகிட்ட பேசுனது மாதிரி அவர்கிட்ட பேசுனது. அவருக்கு என்ன மனநலம் பாதிக்கப்பட்டுச்சா? குருகுலத்துக்கும் அவர் போயிருக்காரு. அங்க இருக்கிற பெண்களை ஆண்களாவும் ஆண்களை பெண்களாவும் அவர் பார்த்திருக்காரு. இது பிரம்ம பிடிச்சதுதான். அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ராஜா, நானும் ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும். சொல்லு. சித்ரபானு ஐயா என்கிட்டயும் வந்தாரு, என்கிட்டயும் தேவையில்லாததெல்லாம் சொன்னாரு. நீ பேசாதடி, அதுக்கான பதில நான் சொல்றேன். சொல்ல வரவங்களை தடுக்கிறதுனால எந்த பயனும் இல்ல. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அண்ணனை இங்க வர சொல்லுங்க. இந்த தேசமங்கலத்துடைய அரண்மனையை பத்தி ஆளுங்க கேலி பண்ணக்கூடாது. அதோ அவரே வந்துட்டு இருக்காரு. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? உங்களுக்கு புத்தி பேதலிச்சிருச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க. உங்களுக்கு என்னாச்சு சொல்லுங்க. அண்ணா, இதெல்லாம் என்ன? ராஜா கிட்ட அதிகாரம் இருக்குல்ல, அப்ப என்ன மாதிரி கலைஞர்களை என்ன வேணா செய்யலாம்ல. நாட்டிய மண்டபத்துல இருந்து எதுக்காக என்ன பிடிச்சு இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க? நாட்டிய மண்டபத்துல இருந்தா? ஆமா, நாட்டியம் ஆடிக்கிட்டு இருந்த என்ன உங்க படை வீரர்கள் எதுக்காக கொண்டு வந்தாங்க? புரிஞ்சிடுச்சு. என் மேனி அழக பார்த்து ராஜாவுக்கு என் மேல ஆசை வந்துருச்சு, அப்படித்தானே? ஐயோ, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பெரியப்பா, ஏய், தூரமா போமா நீ. ராஜா என்ன கூட்டிட்டு வந்தது என் நாட்டியத்தை பார்க்கதான். அத ராஜா பார்த்து ரசிக்கட்டும். இந்த பக்கவாத்தியம் வாசிக்கிறவங்க எல்லாம் எங்க எங்க? ஆரம்பிங்க ஆரம்பிங்கன்னு சொல்றேன்ல. தேவி, இவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. எதுக்காக அழுவுற? ஏன் பாட மாட்டேங்கிற? நான் பாட சொன்னா நீ உடனே பாடணும். பாடு. தையும் தா தையும் தக்க தையும் தா தையும் தக்க தையும் தா தையும் தக்க தையும் தக்க தையும் தக்க தையும் தக்க தையும் தக்க தையும் தக்க பாடு. எனக்கு
விடுங்க. என்னாச்சுன்னா விடுங்க. எழுந்துருங்க. அண்ணி சந்தேகமில்ல இவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அண்ணா குட்டிமா, எவ்வளவு நேரம் ஆச்சு? நாம போகலாம் வா. வேதா இப்ப வருவாமா? நான் வேதா வந்ததோ கோவிலுக்கு போன விஷயத்தெல்லாம் சொல்லணும்ல. இது வேதா கிட்ட காட்டணும். அப்புறம் எப்படிலாம் பூஜை பண்ணணும்னு கேட்கணும். வேதாக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்ல. பின்ன தெரியாம இருக்குமா? தோணிக்காரர்கிட்ட 2 கேட்டிருக்கலாம். கிடைச்சிருந்தா உன்னை வேதாக்கு கொடுத்திருக்கலாம்ல. வேதான்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? அப்படின்னா இத நீ வேதாவுக்கு கொடு. நான் வேணுமான்னு கேட்பேன். வேணும்னு சொன்னானா நான் இது வேதாக்கு கொடுத்துருவேன். நான் என் உயிரை வேணால கொடுப்பேன். பெரிய தோழிங்க. இருந்தாலும் நீங்க இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? இனிமே எப்பவோ சந்தோஷமா தான் இருப்போம். கடவுள் என் கூடவே இருக்கார்லம்மா. என்னாச்சி? பெரிய பெரிய பண்டிதர்கள் எல்லாம் என்ன பார்க்கும் போது திரும்பி நிக்கிறீங்க. நான் தானே உங்களை பார்க்கும் போது கைய கூப்பி நிக்கணும். உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன் 2 பேரும் பேசாம நிக்கிறீங்க? நாங்க சும்மாதான் இங்க. உங்கள மாதிரி பண்டிதர்கள் எல்லாம் எங்கேயும் சும்மா இருக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் பெரிய பெரிய அர்த்தங்கள் இருக்கும். அதையெல்லாம் புரிஞ்சிக்க என்னால முடியாது. ஆமாங்க ஐயா, மனசுக்கு நிம்மதி கிடைக்க எந்த மந்திரம் சொல்லணுங்க ஐயா? சொல்லுங்க, ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லி கொடுங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அதேதான். இதை விட பெரிய மந்திரம் இருக்கா? அப்படின்னா சரி, உங்க வேண்டுதலுக்கான பூஜைய தொடர்ந்து நடத்துங்க. நான் வந்ததை பெருசா எடுத்துக்காதீங்க. நான் போயிட்டு வரேன். அப்ப சரி. நம சிவாயா. ஐயோ, மறந்துட்டேன். வாழ்க்கையோட உண்மையான பொருள் என்ன சொல்லுங்க? ஓ, எல்லாரும் அதைத்தானே தேடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் தேடுறீங்க, நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆமா, நான் ஏன் திருப்பி வந்தேன்னு தெரியுமா? உங்களை கும்பிட மறந்துட்டேன். கடவுளே, உங்களை மாதிரி உள்ளவங்களை பார்த்துட்டு கும்பிடாம போனா அதை விட பெரிய தப்பு இருக்கா என்ன? சிவ சிவா, நம்ம சிவாயா நிம்மதியா இருக்கு. கடவுளை மாதிரி தானே நீங்க எல்லாம். உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது கடவுள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி. அப்படின்னா நான் போயிட்டு வரட்டுமா? ஏதோ பிரச்சனை இருக்கு. அண்ணனை அரண்மனையை விட்டு வெளியே போகாம பாத்துக்குங்கன்னு உங்க எல்லார்கிட்டையும் சொல்லியிருந்தேன். ஆனா அவர் போயிருக்காரு. சீக்கிரமா நீங்க அவரை கண்டுபிடிக்கணும். நாங்க இப்பவே போறோம் ராஜா. ஆனா சித்ரபானு ஐயா எங்க கூட வர மறுத்துட்டாருன்னா? தயக்கமே வேணாம், புடிச்சு கட்டி தூக்கிக்கிட்டு வாங்க. என்னோட அண்ணாவுக்கு உடம்பு சரியில்லை. அவருக்கு மருத்துவம் பார்க்க வைத்தியர் வரும்போது அவர் இந்த அரண்மனையில இருந்தாகணும். போங்க. அப்படியே ஆகட்டும் ராஜா. அண்ணாவுக்கு என்ன நடந்திருக்கும்? தேவியோட கோபம்தான், வேற எதுவுமே இல்ல. தக்கஜும் தக்கஜுபி தக்கஜும். உங்களை அரண்மனைக்கு கூட்டிட்டு வரணும்னு ராஜா சொல்லியிருக்காரு. எனக்கு தெரியும். திரும்பவும் நாட்டியம் ஆட சொல்லத்தானே? முடியாதுன்னு சொல்லுங்க உங்க ராஜா கிட்ட. இல்லங்க, உன்னோட தந்திரத்துல நான் விட மாட்டேன். நீங்க போக கூடாது. உங்களை பிடிக்க வேண்டியதா இருக்கு. பிடிப்பீங்களா? அப்படின்னா நீங்க எல்லாம் கெட்டவங்களா? அப்படின்னா நான் ஓடி தப்பிப்பேன். என்ன பிடிக்க முடியாது. நான் ஓட மாட்டேன். கடவுளே, என்னை ஏதோ பண்றாங்க. என்ன காப்பாத்துங்க. என்ன விடுங்க. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என்ன விடுங்க.
இல்லைங்க நான் சொல்றேன்ல. காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. ஐயோ, என்ன விடுங்க. ஆ! 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 அவர் தான் எங்க இருக்கோன்னு தெரியாத மாதிரியே நடந்துக்கிறாரு. ஆண்களை பெண்களா பாக்குறது, பெண்களை ஆண்களாவும் அதிகாரியாவும் பாக்குறாரு. விஷயம் என்னன்னு யோசிச்சு பார்த்தா எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஒருவேளை பேய் ஏதாவது. தங்கச்சி, முதல்ல வைத்தியர் என்னாச்சுன்னு பாக்கட்டும். ராஜா, இவர் உடலுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா சில நேரங்கள்ல மனுஷங்களால அவங்க அறிவை கட்டுப்படுத்த முடியாது. அப்படி ஏதாவது ஒரு நிலைமை வந்ததுன்னா அதுக்கு ஒரு மாற்று மருந்து. மருந்து மருந்து நான் சொல்றேன். இங்க வந்து உட்காருங்க. எதுக்காக கூச்சப்படுறீங்க? வந்து உட்காருங்க. வாங்க. அட வாங்க கூப்பிடுறேன்ல. எதுக்காக அங்கேயும் இங்கேயும் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? கண்ணை நல்லா தர. நாக்க நீட்டு, நாக்க நீட்டுன்னு சொல்றேன்ல. இங்க பாருங்கண்ணா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நோயாளி கூட வந்தவங்க பேசுறது எனக்கு பிடிக்காது. எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்க. நாக்க நீட்டுன்னு சொன்னல. இதுக்கு மருத்துவம் பண்ணிதான் ஆகணும். மருத்துவம் பார்க்காம இருந்தா பைத்தியம் ஆயிடுவாரு. என்ன பண்ணலாம்? இவரோட மனைவி தானே? நான் ஒரு மருந்து சொல்லி கொடுக்கறேன். எருக்கோட தோலோட சேர்த்து உருக்கோட தோரிக்காவும் கருப்பு சுண்ட வேற தேயுங்க. செல்லி நாயகமும் செத்துக்கீன் குளையும் செட்டிவேர் கொடிவேலியும். புரியுதா? வேணும்னா திரும்பவும் சொல்லி கொடுக்கறேன். எருக்கோட தோளோட சேர்ந்து முறுக்கான தோலிக்காவும் கருப்பு சுண்ட வேறையும் தேய்ச்சா சென்னி நாயகம் செத்துக்கீரின் குலா வெட்டிவேர் கொடுவேணி 3 குவளை தண்ணியில கொதிக்க வச்சு பாதி ஆக்கணும். அப்புறம் புளியோட பாலையும் சேர்த்து குடிங்க. வீட்டுல புளி இருக்கா? இருக்கா? இல்ல. அப்ப காட்டுக்கு போய் தான் எடுத்துட்டு வரணும். நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, முதல்ல போய் அதை புடிச்சிட்டு வாங்க. மருந்தெல்லாம் நான் தயார் பண்ணி வைக்கிறேன். என்ன பாக்குறீங்க? போங்க போங்கன்றல. எல்லாரையும் தான். எல்லாரும் போங்க, சொந்தக்காரங்களும் போங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன கூட யாருன்னே தெரியல. யார் சொன்னா எனக்கு தெரியலன்னு? நீ மந்தாகினி தானே? ஆத்தங்கரையில வச்சு என்னோட ஆசைய ரொம்ப தூண்டினல்ல. அப்படியே உன் வீட்டு கதவை திறந்து வச்சுக்கோ. ராத்திரி நான் வந்துடுறேன். வெளிச்சட்டை கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோ. மூளையே குழம்பி போனாலும் இந்த விஷயத்துல ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஓ மந்தாகினி, மந்தாகினி. ராஜா, பிரச்சனை கொஞ்சம் பெருசுதான். ஒருவேளை மகாராணி சொன்ன மாதிரி ஏதோ ஆவியா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. அண்ணாவுக்காக கோவில்ல விசேஷ பூஜைகளை நடத்திக்கிட்டு இருக்கோம். அம்மாவோட சன்னதிக்கு அண்ணனை கூட்டிட்டு போகவும் முடிவெடுத்திருக்கோம். நான் கொஞ்சம் மருந்துகளை கொடுத்து அனுப்புறேன், அதை சாப்பிட வைங்க. அப்புறம் இன்னைக்கு ராத்திரி நிம்மதியா படுத்து தூங்கட்டும். அதனால சின்னதா ஏதாவது மாற்றம் இருந்தா கண்டிப்பா குணப்படுத்திடலாம். அப்படி இல்லைன்னா வைத்தியரே, சிலதெல்லாம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது ராஜா. மற்றதெல்லாம் கடவுள்கிட்ட தான் இருக்கு.
பூசாரி ஐயாவை எங்க காணுமேன்னு நினைச்சேன். நான் இந்த கோவிலை விட்டு எங்க போக போறேன்? சித்திரபானு ஐயாவோட நிலைமை எப்படி இருக்கு? ரொம்ப முடியாம இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். குணமாகாதுன்னு தான் கேள்விப்பட்டேன். அவர் பண்ணதுக்காக அனுபவிக்கிறாரு. ஆமா பூசாரி, குருகுலத்துக்கு அவர் வந்திருந்தாரு. அப்பாவையும் அங்கிருந்த கங்காதத்தனையும் பொண்ணுன்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. என்ன பெரியவராக்கிட்டாரு. அப்படி நினைச்சுதான் என்கிட்ட பேசினாரு. அவ்வளவுதானே நடந்துச்சு? என்னென்னலாம் பேசினாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னை நாட்டியம் ஆட சொன்னாரு. கடைசியில நீங்க நாட்டியம் ஆடினீங்களா? நல்ல வேலை, அவ்வளவு தூரம் போகல, தப்பிச்சிட்டேன். சந்தேகமே வேண்டாம், இது அம்மா பகவதியோட தண்டனை தான். சரி பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பெரிய பெரிய வைத்தியரெல்லாம் வந்துட்டு போறதா நான் கேள்விப்பட்டேன். அம்மா மனசு வைக்கணும். இப்படி திமிரா நடந்துக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுக்கறது அவங்கள திருத்தணுங்கிறதுக்காக தான். அத அவர் உணர்ந்தா போதும். அதுவும் சந்தேகம்தான். எங்க அவர் பெருசா மாற போறாரு? இந்த தேவியால திருத்த முடியாத விஷயங்கள் எல்லாம் ஏதாவது இருக்கா என்ன? கோவில்ல செய்ய வேண்டிய எல்லா பூஜையும் நான் நல்லபடியா செய்யறேன். பாக்கி எல்லாத்தையும் அந்த அம்மா பாத்துக்குவா. மகாராணி, சித்திரபானு ஐயா தூங்கிட்டாங்களா மகாராணி? தூங்கலன்னா அவரை தூங்க வைக்கிறதுக்காக வந்தியா நீ? ஐயோ மகாராணி, என்கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஐயாவே சொல்லிட்டாருல்ல, நீங்க என்ன நினைச்சு தானே என்கிட்ட அப்படி பேசினாருன்னு. அப்படின்னா அவர் பேசட்டோன்ட்டு நீ ஏன் அமைதியா இருந்த? அது ஐயா. ஓ, அவர் புத்தி சரியில்லாம இருக்காருன்னு அத நீ பயன்படுத்திக்க நினைச்சல்ல? உன்னெல்லாம் நம்பவே முடியாது. ஐயோ மகாராணி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க வந்த நாள்ல இருந்து நீங்க சொல்றத மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன். சித்திரபானு ஐயா தேசமங்கலத்து ராஜாவா எப்ப ஆவாருன்னு காத்துட்டு இருக்கேன். அது நடந்த மாதிரி தான். அவரோட இந்த நிலைமை மாறலன்னா அவரை சங்கிலியில கட்டிதான் வைக்கணும். ஐயோ மகாராணி, அதுக்கு நீங்க ஒத்துக்கவே கூடாது. ஐயாவை சங்கிலியில கட்டி போட்டா அது எல்லா நாட்டுக்கும் தெரிஞ்சிரும். அப்புறம் வெளியில எங்கேயும் போக முடியாது. இந்த தேசமங்கலத்துல கால் வச்ச நாள்ல இருந்து நிம்மதியே இல்லாம இருக்கும். எங்க வார்த்தைக்கும் மதிப்பில்ல, இங்க இருக்க ஆளுங்களும் மரியாதை கொடுக்கல. எதுக்காக இப்படி ஒரு வாழ்க்கை? மகாராணி, மனசு தளர விடாதீங்க. எல்லாம் சரியாயிடும். சித்திரபானு ஐயா பழைய மாதிரி ஆயிடுவாரு. அப்புறம் உங்க மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் நிறைவேற்றுவாரு. நீ போ. இவளுக்கு கூட பயந்து வாழ வேண்டிய நிலைமை வந்துருச்சு எனக்கு. அவர் தூங்கிட்டாரோ என்னவோ? அவர் தூங்கிட்டு இருக்கிறது தான் நல்லது. முழிச்சிட்டு இருந்தா அசிங்கம்மா மட்டும் தான் பேசுவாரு. இது நல்லா இருக்கே குட்டியம்மா. இது நீ என்ன பண்ண போற? அது எனக்கு தெரியாது. எங்க வைக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. வேதாக்கு தெரியும்ல, அவ தான் சொல்லி கொடுக்கணும். எப்படி இருந்தாலும் தூக்கி போட முடியாது. நான் தொலைக்க மாட்டேன், செத்தா கூட தொலைக்க மாட்டேன். இந்த பக்திக்காக தான் உனக்கு இது பரிசா கிடைச்சிருக்கு. வேதா, குட்டியம்மா சொன்னது கேட்கலையா? இது சிலைதானே, தேவையான பூஜைகள் எல்லாம் பண்ணணும். எங்க நிறுவனம்? எப்படி பூஜை செய்யணும்? பெரிய பூஜையெல்லாம் செய்ய வேண்டாம். குட்டிமாக்கு கிடைக்கிற பூவெல்லாம் எடுத்து தீபம் ஏத்தி வச்சு அங்க உட்காந்து பூஜை செஞ்சு வேண்டிக்கிட்டா போதும். அப்படிதானக்கா? அது போதும். அது சரி, குட்டியம்மா இப்படி ஒரு சிலையை வச்சு பூஜை பண்றது யாருக்காவது தெரிஞ்சா? யாருக்கிட்டே சொல்லாம இருந்தா கடவுளுக்கு மட்டும்தானே தெரியும். அப்படின்னா இங்க பாரு, அம்மா கிட்ட சொல்லிட்டு வேதா இப்ப சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செய். இனிமே தினமும் கடவுள் உன் கூடயே இருப்பாரு. தோ அண்ணன் வராரு. என்ன விஷயம்? 3 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. இத பாத்தீங்களா? மேலூர் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது குட்டியம்மாக்கு தோணிக்காரம் கொடுத்தது. இதை என்ன பண்ணணும்னு எல்லாரும் சேர்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். வேதா என்ன சொல்றான்னா, குட்டியம்மா வீட்டுல இத வச்சு இதுக்கு பூஜை பண்ணலான்னு சொல்றா. ஆமா, இந்த பண்டிதரோட முடிவு என்ன? அப்படிலாம் சொல்லி என்ன கிண்டல் பண்ண வேண்டாம். இந்த விஷயத்துல நான் வேதா சொல்றத மட்டும்தான் கேட்பேன். சிலை கிடைக்க குட்டியம்மாவுக்கு தகுதி இருந்தா அதுக்கு அவங்க பூஜையும் பண்ணலாம். குட்டியம்மா இப்ப இன்னொருத்தரும் உதவிக்கு வந்துட்டாரு.
இனிமே நீ மல்லி அம்மா கிட்ட பேசு. இது என்ன? ஆ குழந்தைங்க தட்சணையா கொண்டு வந்த பலகாரம் இது, எடுத்துக்கோங்க. சரி பசங்களா, அப்ப நான் கிளம்புறேன். அப்பா தேடிக்கிட்டு இருப்பாரு. ம், இந்தா. சரி, நானும் கிளம்புறேன். ம். அங்க குருகுலத்துல நிறைய குழந்தைங்க இருக்காங்களா? இருக்காங்க. இங்க மாதிரி இளவரசிக்கு மட்டும் சொல்லி கொடுக்கறோங்கிறதெல்லாம் அந்த குரு எடுத்துக்கல. அப்பா கிட்ட நானும் சொன்னேன், நிறைய குழந்தைங்க இருந்தா அது கூட நல்லா இருக்கும்ல. அப்பா ராஜா என்ன சொல்றாரோ அதை தான் கேட்பாரு. பொண்ணுக்கு மட்டும்தான் கத்து கொடுக்கணும்னு ராஜா கட்டாயப்படுத்தினாரா? அப்படியெல்லாம் இல்ல. ராஜாவோட பொண்ணு படிக்க வரான்னு தெரிஞ்சதும் அப்பா எடுத்த முடிவு தான் இது. ஓ, அதுல தப்பிச்சது வேதா மட்டும்தான். அதுவும் அவளோட திறமையால. இப்ப எனக்குன்னு வேலை இருக்கு. வாழ்க்கைய பத்தி நான் ஒரு முடிவெடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுவும் வேணும். குரு வாழ்க்கையில நல்ல முடிவை எடுத்தாதான் சிஷ்யர்களும் அதை பார்த்து கத்துக்குவாங்க. எனக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தா நான் பிரியம்வதா கிட்ட தான் கேட்பேன். படிப்பு விஷயத்துல என்ன சந்தேகம் வரப்போகுது? உங்களோட திறமைய பத்தி அப்பா நிறைய சொல்லிருக்காரு. சந்தேகம் பாடத்தை பத்தினது இல்ல, வாழ்க்கைய பத்தின சந்தேகம் தான் நான் பிரியம்வதா கிட்ட கேட்க விரும்புறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.